15/5/2024 50/50 095க்கு உண்டான கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், 14ஆம் தேதி ஸ்ரீசக்திக்கு நம்ம 415க்கு என்ன கொடுத்துருக்குறோம், 076 கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டில் 07 கொடுத்துருக்கோம். 0க்கு பவர் 5 சரிங்களா, 7க்கு பவர் 2 சரிங்களா. மற்றபடி இன்றைக்கி ரிசல்ட்டு இதுதான் 528ன்னு வந்திருக்குது. நம்ம இங்கே பவரில் ரெண்டுமே கொடுத்த நம்பர், ஆல் போர்டு கொடுத்த நம்பர் பவரில் வந்துருச்சு சரிங்களா. 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2, ஆக மொத்தம் 2 நம்பர் வந்திருக்குது. ஆனால் 2 நம்பரும் பவரில் வந்துருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள், இது போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பி போர்டுக்கு 8 வச்சுருக்கிறேன், சி போர்டில் 5 வச்சுருக்கேன். 5 ஆனது ஏ போர்டுக்கு போயிருக்குது. ஏ போர்டு சி போர்டு மாறும்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி மாறி இருக்குது. பி போர்டானது சி போர்டுக்கு வந்திருக்குது. 7 கொடுத்துருக்கோம். பி போர்டில் 7க்கு பவர் 2 சரிங்களா. ஆனால் இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதை பிறகு 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வந்திருக்குது, 28ங்கிற நம்பர் வந்திருக்குது சரிங்களா. 28 நமக்கு அழகாக பிசியில் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. 28 ஆனது பிசியில் பாஸ் ஆகிருக்குது. பிசி பாஸ் சரிங்களா. 28ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்குறோம், ஆனால் அந்த இது பிசியில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 50 கொடுத்துருக்குறோம், ஆனால் 8 கொடுத்துருக்குறோம். 8க்கு மேட்சாக ஒன்றும் கொடுக்கல சரிங்களா. 8க்கு மேட்ச் 3, 8, 7, 8 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 2 8 கொடுத்துருக்கோம். அந்த 2 8 ஆனது பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. எப்படியோ ஒரு நம்பர் 2 பாஸ் பண்ணணுங்கிறதுல தான் 23 பவர் 3க்கு பவர் 8 அந்த மாதிரி, 7க்கு 2க்கு பவர் 7, 8 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தேன். ஆனால் கரெக்டாக நம்ம கெஸ்ஸிங் பண்ண மாதிரி ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அடுத்து 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 5 கொடுத்துருக்குறோம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஆனால் 2ன்னு இருந்தால் தான் நமக்கு ஒரு பிசி வின்னிங் ஆகும் சரிங்களா. அதனால் நமக்கு வந்து பெருசாக எதுவும் சொல்லலை நான். ஆனாலும் 8 0 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 4 8 8 இல்லாமல் நம்ம நேற்று எடுக்கலை, ஆனால் 8 எடுத்துருக்குறோம். 8 0 5ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு 2 இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸ் வின்னிங் சூப்பராக வந்திருக்கும் சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தள்ளி பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா. சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும், அதனால தான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெள்ளைக்கான ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது உங்களுக்கு நம்ம எப்படியும் ஏதாவது ஒரு போர்டு வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு டிஆர் கெஸ்ஸிங்கும் போய்கிட்டு இருக்குது சரிங்களா. டிஆர் விளையாடுறவங்க அழகாக நம்ம கெஸ்ஸிங் நல்லா பாஸ் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. அதை பாருங்கள், வீடியோவை கமெண்ட் செக்ஷனில் லிங்கை சப்ஸ்கிரைப் இது பண்ணி வைக்கிறேன். நீங்கள் லிங்கை தொட்டு டிஆர் வீடியோ பார்த்துக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இதில் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன் சரிங்களா. நம்மளோட வீடியோ டிஆர் வீடியோக்குள்ளே இதை நான் வைக்கிறேன் சரிங்களா. பாருங்கள், டிஆர் வீடியோ லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை தொட்டு நீங்கள் டிஆர் வீடியோ பார்த்துக்கலாம் சரிங்களா. டிஆர் நல்லா போய்கிட்டு இருக்குது, நல்லா ஒரு வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், பழைய வீடியோவில் டிஆர் வீடியோ கூட பாருங்கள். அந்த டிஆர் வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் லிங்கை நான் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் அதை தொட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. டிஆர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு 15ஆம் தேதி 50/50 095 சரிங்களா. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து 8610575149 சரிங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க டிஆர் 1 மணி, டிஆர் 6 மணி, டிஆர் 8 மணி சரிங்களா. 3 ஷோக்கும் டிஆர் எடுக்கிறோம், கேஎல்லும் எடுக்கிறோம் சரிங்களா. 3 மணி கேஎல் கேரளா லாட்டரியும் எடுக்கிறோம். இதில் கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஒன்லி டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. ஹாயின் மெசேஜ் போடுங்க, இல்லைனா தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிட்டு கூட டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் பேசிவிட்டு டிக்கெட் போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆல் போர்டு நாளைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், 8 0 கொடுக்குறோம் சரிங்களா. 8 0 நம்ம நாளைக்கு கொடுக்குறோம். ஆல் போர்டுக்கு சப்போர்ட்டுக்கு 1 கொடுக்குறோம் சரிங்களா. 0 வரணும், இல்லை 8 வரணும் நாளைக்கு கண்டிப்பாக. சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஏ போர்டு 8 6 கொடுக்குறேன், பி போர்டு 2 1 கொடுக்குறேன், 0 5 சி போர்டில் கொடுக்குறேன் சரிங்களா. 0 5 சி போர்டில் கொடுக்குறேன். அதேமாதிரி 9ஆம் நம்பர் உள்ளே வருதான்னு பாருங்கள். நாளைக்கு 9 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு போர்டுக்கு வந்தாலும் வரலாம். அதனால் உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வந்தால் அந்த 9 வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. வந்தால் பி போர்டு இல்லை ஏ போர்டுக்கு தான் வரணும் 9. சி போர்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 இல்லை 5 தான் வரணும். சப்போஸ் இந்த சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம் சரிங்களா. அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாளைக்கு ஏபி பிசி ஏசியில் வந்துட்டு நமக்கு மெயின் டார்கெட்டு ஏபி ஏசி தான். ஆனால் பிசியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். நாளைக்கு ஒரே ஒரு செட்டு மட்டும், எப்பவும் 10 செட்டு கொடுப்பேன், இல்லைனா 8 செட்டு கொடுப்பேன். நாளைக்கு ஒரு செட்டு 11 செட்டு ஆயிருக்குது. ஏன்னா கணிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள்ஸ்லாம் தனியாக கொடுப்பேன், ஆனால் டபுள்ஸ்லாம் இதிலே கொடுத்துட்றேன் நான். அதனால் கொஞ்சம் ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. உங்கள் கணிப்பில் வார செட்டை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சார் சரிங்களா. டபுள்ஸை வந்து நீங்கள் ஏபி பிசி ஏசிக்கு வைங்க சரிங்களா. அதேமாரி 46ன்னு வச்சா
64 ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள்ஸ் நம்பர் மட்டும் நீங்கள் அப்படியே போடலாம். ஏபி, பிசி, ஏசிக்கு போட்டுக்கோங்க. 42ன்னு வச்சா 24ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா? நாளைக்கு 42 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 26 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாதிரி 75, 68, 58 திரும்பவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை 85 கூட வரலாம். அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். ரொட்டேட் பண்ணி வைங்க. இன்றைக்கி 58 வந்திருக்கு. நாளைக்கு 58 ஏபியில் வரலாம், இல்லை பிசியில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். 85 கூட வரலாம். பாருங்கள். சரிங்களா? வந்தால் உங்கள் கணிப்பில் வந்து அதை ப்ளே பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாதிரி 50ன்னு வந்துச்சுன்னா 05ன்னு கூட ஒரு செட்டு வச்சுக்கோங்க. ஏபி, ஏசி மெயின் டார்கெட்டு, பிசிக்கும் போகலாம். சரிங்களா? 00, 55, 88 நாளைக்கு வந்தால் வரணும். அதுக்காண்டி அந்த நம்பரை கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? மற்றபடி இந்த நம்பர்லாம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6 செட்டு நம்பர் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். 6, 7 செட்டு நம்பர் ரொட்டேட் பண்ணி வைக்கணும் நீங்கள். சரிங்களா? 58ன்னு வச்சா 85, அப்படியும் ஒரு செட்டு போட்டுக்கோங்க. 26ன்னு வச்சா 62. எப்பவும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வின்னிங் வாங்க முடியும் நீங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3 டிஜிட்டல் நாளைக்கு வந்தால் எப்படி வரணுங்கிறதுக்கு. நாளைக்கு ஒரு பாக்ஸ் வின்னிங்காவது வரணும், பிசியாவது பாஸ் ஆகணும், இல்லை 3 டிஜிட்டல் மொத்தமாகவும் நமக்கு பாஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 060, 410, 791, 248, 868, 800, 864, 819, 317. சரிங்களா? இது வந்து 864 6ஆம் நம்பர் தான் இது. சரிங்களா? கொஞ்சம் இழுத்தோம்னா இதாகிடும். அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். 864. நான் கொடுக்குற செட்டில் உங்களுடைய கணிப்பான செட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு போடுங்க. ஏன்னா பெரும்பாலும் பாக்ஸாக போட்டால் தோல்வி அடையாமல் வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். நாளைக்கு எப்படியும் ஒரு 3 டிஜிட்டல் இதில் பாஸ் ஆகும், இல்லைன்னா பிசியாவது வின்னிங் வரும். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஒரு நல்ல கெஸிங் தான் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? டியர் வீடியோ வேணுங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை தொட்டு அதை டியர் வீடியோ பார்த்துக்கோங்க. டியர் நல்ல ஒரு கணிப்பு போய்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்த டியர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லி வந்துக்கிட்டு இருக்கும். பாருங்கள். சரிங்களா? அதுமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. டிக்கெட் மட்டும் போடுறவங்க வந்து இதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க? விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட் பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? மற்றபடி 2D இந்த போர்டு நீங்கள் மாற்றி கூட வச்சு போட்டு பாருங்கள். நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் இதில் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்குறோம். ஆனால் நாளைக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? எல்லாமே ஒரு கணிப்பு தான் நண்பா. சரிங்களா? எதுவுமே ஒரு கன்ஃபார்ம் கிடையாது. எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். சரிங்களா? எல்லாமே கணிப்பு தான். சரிங்களா? என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணிப்பில் அது ஒத்து வரும்போது அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.